முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளின் வரிசையில் மேலும் ஒரு புதிய சாதனையாக திகழும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் குழு வசதியுடன் கூடிய ரயில் பெட்டிகள், விமான நிலையத்தை மிஞ்சும் வகையில் பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்கள், தானியங்கி இயந்திரங்கள் மூலம் ரயில் டிக்கெட் பெறும் வசதி, ரயில் நிலையங்களில் பயணிகள் வசதிக்காக நகரும் படிக்கட்டுகள் என எண்ணிலடங்கா வசதிகளுடன் பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை மாநகரின் போக்குவரத்து வசதியை மென்மேலும் மேம்படுத்தும் வகையில் தொடங்கி வைத்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் சென்னை மெட்ரோ ரயில் சேவை திட்டம். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக சென்னை ஆலந்தூர் முதல் கோயம்பேடு வரையிலான 10.15 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்த்தப்பட்ட ரயில் பாதையில் ரயில் சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து பல வண்ண மலர்களால் பெட்டிகளின் உட்புறமும் வெளிப்புறமும் அலங்கரிக்கப்பட்ட குளிர்சாதன வசதியுடன் கூடிய மெட்ரோ ரயில் தனது முதல் பயணத்தை தொடங்கியது. இந்த முதல் மெட்ரோ ரயிலை இயக்கியவர்கள் மகளிர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரயில் பாதையில் ஆலந்தூர், ஈக்காட்டு தாங்கல், அசோக் நகர், வடபழனி, அரும்பாக்கம், சிஎம்பிடி பேருந்து நிலையம் மற்றும் கோயம்பேடு ஆகிய இடங்களில் 7 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சிறப்பான நடவடிக்கையின் பயனாக விமான நிலையத்தை மிஞ்சும் வகையில் பிரம்மாண்டமான வடிவமைப்பில் ரயில் நிலையங்கள் காட்சியளிக்கின்றன. ஆலந்தூர் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்காக 2 நுழைவாயில்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பயணிகள் ரயில் நிலையத்திற்குள் சென்றதும் அவர்கள் தானியங்கி இயந்திரத்தில் பணம் செலுத்தியோ, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தியோ மெட்ரோ ரயில் டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமின்றி கவுண்டர்களில் ரயில் நிலைய ஊழியர்களிடமிருந்தும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் மெட்ரோ ரயில் பயணத்திற்காக 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்கூட்டியே ஸ்மார்ட் கார்டுகளை பெற்றுக் கொள்வதற்கும், தேவைப்படும் போது ஸ்மார்ட் கார்டுகளை ரீசார்ஜ் செய்து கொள்வதற்கும் ஒரு புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் தங்களிடம் உள்ள டோக்கன் வடிவிலான டிக்கெட்டுகளை காட்டினால் மட்டுமே ரயில் நிலையத்தின் தானியங்கி கதவுகள் திறக்கப்பட்டு பயணிகள் மேற்கொண்டு உள்ளே செல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து பயணிகள் வசதிக்காக படிக்கட்டுகளும், எஸ்கலேட்டர் எனப்படும் தானியங்கி நகரும் படிக்கட்டுகளும் தனித்தனியே உருவாக்கப்பட்டுள்ளன. மெட்ரோ ரயிலின் அனைத்து பெட்டிகளும் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டவை. மெட்ரோ ரயிலில் ஒரு நிலையத்தில் பயணிகள் ஏறியதும் ரயில் பெட்டியின் கதவுகள் தானாகவே மூடிக்கொள்ளும். அடுத்த ரயில் நிலையத்தில் ரயில் நிற்கும் போது தானியங்கி கதவுகள் திறந்து பயணிகள் இறங்க வழிவிடும். குறிப்பிட்ட ரயில் நிலையத்தை சென்றடைந்ததும் ரயில் நிலையத்தின் பெயர் ஒலிபெருக்கியில் அறிவிக்கப்படும். ரயில் நிலையத்தின் பெயரும் ஒளிரும் மின்சார விளக்குகள் மூலம் தெரியப்படுத்தப்படும். மெட்ரோ ரயில் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் 30 வினாடிகள் நின்று செல்லும். மேலும் பயணிகளின் பாதுகாப்பினை முன்னிட்டு மெட்ரோ ரயில் நிலையங்களின் அனைத்து பகுதிகள், ரயில் பெட்டிகள் ஆகியவற்றில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மெட்ரோ ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களின் செயல்பாடுகளை நேரடியாக கண்காணிக்கும் வகையில் கோயம்பேட்டில் அதிநவீன வசதிகளுடன் கட்டுப்பாட்டு அறை செயல்பட்டு வருகிறது. அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் வசதி சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது. தினம்தோறும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வீஸ் ஆர்லேருந்து காலையில் நைட் 22 hours யானி 10 மணிக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. தென் டிபெண்டிங் ஆன் தி பப்ளிக் பேட்ரோனேஜ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் நாங்கள் அந்த சர்வீஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுறோம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்த சென்னை மெட்ரோ ரயில் முதற்கட்ட பயணிகள் சேவையை தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஆலந்தூர் முதல் விமான நிலையம் வரை மெட்ரோ ரயில் சேவைக்கான பணிகள் நடப்பு நிதியாண்டில் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக இந்த ஃபைனான்சியல் இயரில், அதாவது 15-16க்குள்ள மிச்ச எலிவேட்டட் போர்ஷன், அதாவது ஆலந்தூர்லேருந்து சின்னமலை, ஆலந்தூர்லேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட், ஆலந்தூர்லேருந்து இந்த சைடில் ஏர்போர்ட், இதெல்லாம் எலிவேட்டட். அந்த ஏர்போர்ட் பாதையில் ஒரு சின்ன 1/2 கிலோமீட்டருக்கு கீழேயும் போகுது. அதையும் சேர்த்து இந்த ஃபைனான்ஷியல் இயர் எண்டுக்குள்ள ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்டு ஸ்ட்ரெச் மொத்தம் 24 கிலோமீட்டர். அது படிப்படியாக இந்த ஃபைனான்ஷியல் இயர் எண்டுலேருந்தே ஆரம்பித்து அடுத்த ஃபைனான்ஷியல் எண்டுக்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணுறதா இப்போது இருக்கும்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில்தான் ஜல்லிகளை பயன்படுத்தாமல் புதிய தொழில்நுட்பத்தில் அதிநவீன இருப்பு பாதை அமைக்கப்பட்டிருப்பது மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். சென்னை மாநகரின் புதிய முகவரியாக மெட்ரோ ரயில் சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்திருப்பது தமிழக வரலாற்றில் புதியதொரு பக்கம் என அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்பும் பாராட்டும் தெரிவிக்கின்றனர்.